அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் 108 எளிமையான திருப்புகழை ஒவ்வொரு திருப்புகழை பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு காணொலியிலே பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகழ் எந்த தலத்திற்குண்டான திருப்புகழ் அப்படின்றத பார்க்கலாம். திருச்செந்தூர் தலத்திற்குண்டான திருப்புகழ் இது திருப்புகழுடைய வரிசையில் 96வது பாடலாக வருகிறது. இந்த பாடலை நம்ம பாராயணம் செஞ்சோம்னா திருச்செந்தூர் முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது நம்மளுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த திருப்புகழ் எல்லாமே நான் ஒவ்வொன்றா பார்க்க வரும்பொழுது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிட்டத்தட்ட 1300 திருப்புகழ்கள் இருக்குது. அந்த 1300 திருப்புகழில் ஒரு சில திருப்புகழ்கள் மட்டும்தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது. அது கூட படிக்க படிக்க நமக்கு பழகிடுது. இது மாதிரி 2 வரிகளில் இருக்கிற இந்த திருப்புகழை நான் செலக்ட் செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா அப்படின்னா இதுவும் அதே 2 வரிகளில் இருக்குது, 8 அடிகளில் இருக்குது. இந்த திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் தலத்திற்குண்டான திருப்புகழ்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். இந்த திருப்புகழை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் அந்த திருச்செந்தூருக்குண்டான திருப்புகழை நாம் இப்போ பாராயணம் செய்வோம். வஞ்சத்துடன் ஒரு நெஞ்சிற் பலனினை வஞ்சிக் கொடியிடை மடவாரும் வந்திப் புதல்வரும் அந்திக் கிளரும் மண்டிக் கதறிடு வகைகூற அஞ்சக் களைபட பஞ்சிப் புழுவுடன் அங்கிக் கிரையென உடன்மேவ அண்டிப் பயமுற வென்றி சமன்வரும் அன்றிக் கடியினை தரவேணும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். வஞ்சத்துடன் ஒரு நெஞ்சிப் பலவினை வஞ்சிக் கொடியிடை மடவாரும் வந்திப் புதல்வரும் அந்திக் கிளரும் மண்டிக் கதறிடும் வகைகூற அஞ்சக் களைபட பஞ்சிப் புழுவுடன் அங்கிக் கிரையென உடன்மேவ அண்டிப் பயமுறு வென்றி சமன்வரும் அன்றைக்கு அடியினை தரவேணும். அண்டிப் பயமுற வென்றி சமன்வரும் அன்றைக் கடியினை தரவேணும். கஞ்சப் பரமனை அஞ்சத் துயர் செய்து கன்ற சிறையடு மயில்வீரா கண்டத் தனமொழி அண்டத் திருமயில் கண்டத் தழகிய திருமார்பா செஞ்சொற் புலவர்கள் சங்கத் தமிழ் தெரி செந்திற் பதி நகர் உறைவோனே செம்பொற் குலவட கொன்றை கடலிடை சிந்த புறவல பெருமாளே கஞ்சப் பரமனை அஞ்சத் துயர் செய்து கன்ற சிறையிடு மயில்வீரா கண்டத் தனமொழி அண்டித் திருமயில் கண்டத் தழகிய திருமார்பா செஞ்சொற் புலவர்கள் சங்கத் தமிழ் தெரி செந்திற் பதி நகர் உறைவோனே செம்பொற் குல வடகொன்றலிடை சிந்த புறவல பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழை அவர் முடிச்சிருக்காரு. இதிலே பாருங்கள், அழகாக திருச்செந்தூர் முருகனுடைய அற்புதமான ஒரு லீலைகளை இவர் அழகாக எழுதியிருக்கிறாரு அருணகிரிநாதர் அவர்கள். இதை படிக்க 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 நாம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நாம் பெறுவோம் என்பது தெரிகிறது. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இது போன்ற ஒரு திருப்புகழும் ஒரு முருகனுடைய அனுக்கிரகங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.